ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ ஊருக்கு வந்து வேலைக்கு கிளம்புனாலும் நம்ம அந்த நிலத்தெல்லாம் கொஞ்சம் போய் சுற்றி பார்க்குவோம். இன்றைக்கி என்னாச்சுன்னா வந்து பசங்க கூட அங்கங்கே ஊரை சுற்றுறதுக்கே டைம் சரியாக போச்சு. சரி, அதனால தான் அப்படியே டியூட்டி கிளம்புறோம். அப்படியே மாமரமெல்லாம் பார்த்துன்னு போகலாம், எப்படி காப்பு எப்படி இருக்குது, ஆளுங்கள்லாம் அறுத்துருக்காங்களா இல்லையா, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். ஒரு 2 நண்பர்கள்லாம் அறுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்கு. மற்றபடிக்கு பார்த்திங்கனாக்கா காப்பு இந்த வச்சா நல்லா இருக்குது மாங்காய். ஆனால் ரேட்டு தான் சுத்தமாக ரேட்டு போகல. இந்த வச்சா போன வச்சா நம்மளுக்கு சுத்தமாக மாங்காயே இல்லை, சும்மா ஒரு 400 கிலோ தான் வந்தது. இந்த வச்சா ஃபுல்லாக இருக்குது காப்பு. ஆனால் ரேட்டு தான் சுத்தமாக டவுன் ஆகி போச்சு. நம்ம லோக்கலில் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் இந்த நரியநேரி, கரியம்பட்டி, அப்புறம் மல்லப்பாடி ஜூஸ் ஃபேக்ட்ரி, கப்பல்வாடி, தண்ணிப்பள்ளம், இந்த லோக்கல்லலாம் எவ்வளோ ரேட்டு போகுது எந்தெந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிலன்னு கொஞ்சம் போகிறவங்க கமெண்டில் போட்டு விடுங்க. யாராச்சும் பார்க்குறவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயானா போட்டோம். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம லோக்கலில். காப்பு நல்லா இருக்குது, பட் இந்த வச்சா ரேட்டு விற்கல. போன வச்சா வந்து 17 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்றுச்சு, மே மாதம் ஜூன் மாதம் ஃபுல்லாக. இந்த வச்சா ரொம்ப ரேட்டு ரொம்ப டவுன் ஆச்சு, 10 ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு. ரொம்ப டவுனாக இருக்குது. அதனால் லோக்கலில் போகிறவங்க கமெண்டில் போட்டு விடுங்க. யாராச்சும் பார்க்குற நண்பர்கள் வந்து போய் அங்கேயாச்சும் போட்டோம் மாற்றி. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அறுக்கிற கூலியும் வண்டி வாடகையும் கூட அது வராது போல் இருக்குது. மாங்காய் அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாயிடுச்சு. இது வந்து பெங்களூரா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரேட்டு கம்மியாக போகுது. ஆனால் காய் நல்லா இருக்குது. மாங்காய் வந்து காப்பு கலரும் நல்லா இருக்குது. இவ்வளோ விளைஞ்சதும் வந்துச்சா ரேட்டு விற்கல. போன வச்சா நல்லா விற்றுச்சு ரேட்டு, ஆனால் மாங்காயே சுத்தமாக வைக்கல நம்மளுது.